அதே போல அரியலூர் சோழர் பாசன திட்டம், இது ரொம்ப அழகான திட்டம். அந்த காலத்துல ராஜேந்திர சோழன் கங்கையில இருந்து தண்ணிய கொண்டு வந்து கிட்டத்தட்ட அந்த சோழகங்கம் ஏரிய உருவாக்குறாரு. 25 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த ஏரிய வெட்டுறாரு. ஒரு 5 கிலோமீட்டர் அகலத்துக்கு அந்த ஏரிய வெட்டி அந்த கங்கை நீர் அதுல ரொப்பி அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. சோழகங்கை ஏரி பொன்னேரின்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா கரிவெட்டி ஏரி, சித்தமல்லி ஏரி, செம்பியன் மாதேவி ஏரி, இப்படி இத்தனை ஏரிகளும் அதை கனெக்ட் ஆகி அந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த திட்டத்துக்கு நீங்க மறுபடியும் உயிர் கொடுக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். அப்புறம் இன்னொரு உறுப்பினருடைய கோரிக்கை சோழவந்தான் சாத்தியாடி அணை திட்டம், அதுவும் கேட்டிருந்தாங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே இது நதிநீர் இணைப்பு திட்டம் தான். பெரிய இது கிடையாது, பெரிய வெளியூருக்கே போக தேவையில்ல. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நதிகளை நாம் இணைத்தாலே போதும், தூர்வாரினாலே போதும், கரைகளை பலப்படுத்தினால் போதும், இந்த மணல் அள்ளுறதே குறைஞ்சிடும். சட்ட விரோதமாக மணல் அள்ளுவதே குறைஞ்சிரும். இந்த ஏரி குளங்களை தூர்வாரி இதெல்லாம் இணைச்சிட்டாலே